அந்த காலத்தில் சாமுவேல் வளர்ந்தான். ஆனால் எப்படி இப்படி வளர முடிந்தது? அந்த காலத்தில் வளரவே வாய்ப்பு இல்லை. ஆனால் வளர வாய்ப்பு இல்லாத காலத்தில் சாமுவேல் வளர்ந்தான். முன்மாதிரியாக்க யாரும் இல்லை. சூழ்நிலை மொத்தம் மாசுபட்டு இருக்கிறது. தேவன் திருப்தி இல்லாமல் இருக்கிறாரு. தேவனுடைய விளக்கு அணைகிறது. தேவ சத்தம் இல்லை. தேவ ஆலோசனை அசட்டை பண்ணப்படுகிறது. தேவனுடைய நாமமும் தேவனும் மிதிக்கப்படுகிறார். ஆவிக்குரியவர்களின் கண்கள் இருளடைந்திருக்கிறது. அந்த காலத்தில் சாமுவேல் வளர்ந்துட்டார். ஓகே, சரி, எப்படி இப்படி வளர முடியுது? அவர்களில் ஒருவனை போல வளர்ந்திருக்கலாம் இல்லையா? நீங்க ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவனை போல வளர்ந்திருக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன ட்விஸ்ட். அது எப்படி தெரியுமா? அது எப்படின்னா அது எப்படி 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அல்ல சாமுவேல் அதுல இருந்து சாமுவேல் என்ன பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். நம்ம முதல்ல என்ன வாசிச்சோம்? 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தா. ஏன் இப்படி வளர்ந்தாய்? 1 சாமுவேல் 2:21. சாமுவேல் பிள்ளையாண்டான். அவன் பிள்ளையாண்டானா இருக்கும் பொழுதே எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில. இப்போ இந்த சபைக்குள்ள பயங்கர பிரசன்னம். கையை தட்டி வளர்ச்சி இல்லாம இருக்கிற சில குடும்பங்கள் வளர போகுது. கையை தட்டி வீழ்ந்து கிடக்கிற சில வீடுகள் வளரப்போ நல்ல கையை தட்டுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் பலமா இறங்குது. கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பலமான அபிஷேகம். கையை தட்டி நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்புங்க. உடபல ரகதன கபதன கடகதன உடபத்தன அந்தரத்தலாதரந்தர் ஈதரத்தலாதரா உடபல் கபரபல சந்தரபலவா. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க தம்பி. கர்த்தர் ஒன்ன தொடுறாரு. கர்த்தருடைய வல்லமை மேலே இறங்குது. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக. எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லார் மேலும் அபிஷேகம். தேவ சந்நிதி. அப்படி தேவ சந்நிதிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டு? என்ன முக்கியத்துவம்? இப்படி ஒருத்தனை வளர வைக்கிற அளவில் தேவ சந்நிதிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டுன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது. எண்ணாகமம் 17:7. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். எதை? கோல்களை. கோல்னா என்ன? கொண்டை இல்லை, மூடும் இல்லை, என்ன இல்லை, அடிப்பகுதியும் இல்லை, மேல் பகுதியும் இல்லை, பேக்ரவுண்டும் இல்லை, எஜுகேஷனும் இல்லை, பின்னணியும் இல்லை, முன்னணியும் இல்லை. நோ யூஸ். எங்க வச்சிருக்கு? கர்த்தருடைய சந்நிதியில. அடுத்த நாள் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இப்ப புரிஞ்சா கர்த்தருடைய சந்நிதியின் முக்கியத்துவத்தை? புரிஞ்சில்லையே உங்களுக்கு? அவன் வளர்ந்த இடம் புரிஞ்சா உங்களுக்கு? ஏன் கையை தட்டி அதுதான் கர்த்தருடைய சந்நிதி. கையை தட்டி
உடபரபரப சந்தரபரப பிடிக்குது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த ஆளையும் உங்களுக்கு பின்னணியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல கடந்த காலம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு எந்த தெளிவும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு மூடும் வேறும் சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு கேள்விதான் கேட்குறேன், தெய்வ பிரசன்னத்தில் வந்தியா? அது போதும். தேவ பிரசன்னத்தில் வந்து அது போதும். உலகத்தில் எவரும் செய்ய முடியாது. கோல் வளர்ந்தது, கோல் வளர்ந்தது, கோல் வளர்ந்ததுன்னு மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியர் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு ராத்திரிக்குள்ள அண்ணாள்கிட்ட நான் கேட்குறேன், ஏ தாயே, பிள்ளை இல்லாமல் இருந்தில்லே ஒரு பிள்ளைய தந்தாரு. ஆமாம், ஏன் அவ்வளோ மோசமான இடத்துல கொண்டு விட்டுட்டு போகிறேன்? அந்த பெண்மணி சொல்லுது, நோ, என் பிள்ளைய நான் கொண்டு விட்டது கர்த்தருடைய சன்னதியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு விட்டதுனால சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். உங்க குடும்பம் இனி